12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.2இல் 3ஆம் கணக்கு பார்க்கலாம். f என்ற சார்பிற்கு கொடுக்கப்பட்ட x, del x மதிப்புகளுக்கு del f மற்றும் df காண்க, மேலும் அவற்றை ஒப்பிடுக என 2 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு f of x ஆனது x³ - 2x², xஇன் மதிப்பானது 2, del x மற்றும் dx என்பது 0.5 என கொடுக்கப்பட்டுள்ளது. சார்பை முதல்ல வகைப்படுத்தலாம். df/dx xஐ பொறுத்து வகையீடு செய்யும் பொழுது x³ வகையீடு அடுக்கு முன்னாடி வந்து அடுக்கில் 1 குறையும் பொழுது 3x² - 2 பெருக்கல் x² வகைப்படுத்திட்டோம் அப்படின்னா அடுக்கு முன்னாடி வர அடுக்கில் 1 குறையும் பொழுது 2x. எனவே 3x² - 2 பெருக்கல் 2இன் மதிப்பு 4x என்பது df/dxஇன் மதிப்பாகும். வகையீடு எழுதுகிறோம் அப்படின்னா df மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு dxஐ வலதுபுறம் கொண்டு போகிறப்ப 3x² - 4x பெருக்கல் dx என அமையும். இதில் மதிப்புகளை பிரதியிடலாம். dx மற்றும் xஇன் மதிப்புகளை பிரதியிடும் பொழுது 3 பெருக்கல் xஇன் மதிப்பு 2² - 4 பெருக்கல் 2, dxஇன் மதிப்பானது 0.5ற்கு சமமாகும். 3 பெருக்கல் 2 4 - 4 பெருக்கல் 2 8, 0.5, 3 12 - 8 பெருக்கல் 0.5 ஆகும். 12 - 8இன் மதிப்பானது 4 பெருக்கல் 0.5. 0.5 4 முறை பெருக்கும் பொழுது dfஇன் மதிப்பானது 2 என கிடைக்கிறது. இதே போல் என்ன கணக்கிடணும்? அடுத்து del fம் கணக்கிடணும். del f மற்றும் df. del f என்பது தான் நமக்கு சரியான மதிப்பாக அமையும். df என்பது தோராய மதிப்பு. del f கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை என்னன்னா f of x plus del x minus f of x என்பது del fற்கான நிபந்தனை. f of xஇன் மதிப்பு 2 plus del x மற்றும் dx இரண்டுமே எதற்கு சமம்? 0.5ற்கு சமம் என்பதால் del xக்கு பதிலாக 0.5 என பிரதியிடலாம். மைனஸ் f of xஇன் மதிப்பு 2. இதுதான் ஆக்சுவல் வேல்யூ. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு f of xல இந்த மதிப்புகளை பிரதியிடணும். இங்கே 2.5 மைனஸ் f of 2 இரண்டு மதிப்புகளையும் பிரதியிடும் பொழுது 2.5 வேணா நம்ம சுருக்குவதற்கு சுலபமாக எப்படி எழுதிக்கலாம்னா 5/2ன்னு எழுதிக்கலாம். f of 5/2 மைனஸ் f of 2. f of x என்ற சார்புகளில் மதிப்புகளை பிரதியிடும் பொழுது x³ 5/2 ஹோல் கியூப் மைனஸ் 2x² 5/2 ஹோல் ஸ்கொயர். இது முதல் மதிப்பை பிரதியிடும் பொழுது. அடுத்து f of 2 எனும் பொழுது f of 2 2³ - 2 பெருக்கல் xக்கு 2 ஹோல் ஸ்கொயர். 5 25 25 பெருக்கல் 5 125. 2ஐ 3 முறை பெருக்கும் பொழுது 8 -2 பெருக்கல் 5 25 2 ஸ்கொயர் மதிப்பானது 4 ஆகும். இடையில மைனஸ் 2 பெருக்கல் 2 4 4 2 8 -2 பெருக்கல் 2 2 4. இவற்றின் சுருக்கம் 125/8 மைனஸ் 225 50/4. அடுத்த பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகள் 8 - 8 என அமையும். 8 - 8 0 ஆயிடும். முதல் பிராக்கெட்டில் பகுதி மதிப்பு பொதுவான மதிப்பாக 8 கொண்டு வரோம் அப்படின்னா முதல் மதிப்பு 125 அப்படியே எழுதிடலாம். 4 2ஆல் பெருக்கும் பொழுது மதிப்பு 8ன்னு கிடைக்கும். எனவே 50 பெருக்கல் 2 எனும் பொழுது மதிப்பு 100 ஆகும். 125 - 100இன் மதிப்பானது 25/8. 25ஐ 8ஆல் வகுக்க கிடைக்கும் மதிப்பு 25/8. 3 8 24 மீதம் 1 புள்ளி ஒரு 0 சேர்க்கிறோம். 1 8 8 மீதம் 2 2ஓட ஒரு 0 சேர்க்கும் பொழுது 2 8 16 மீதம் 4 4ஓட 0 சேர்க்கிறோம். 8 மதிப்பு 40. எனவே இதனுடைய மதிப்பு 3.125 ஆகும். del f மற்றும் df கணக்கிட்டாச்சு. இதுதான் வினாவில் கேட்கப்பட்டுள்ளது. அடுத்து இரண்டாம் சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாம் சப்டிவிஷனில் சார்பு f of x ஆனது x² + 2x + 3 என கொடுக்கப்பட்டுள்ளது. xஇன் மதிப்பு -0.5, del x மற்றும் dxஇன் மதிப்பானது 0.1 என கொடுக்கப்பட்டுள்ளது. சார்பு f of xஐ வகைப்படுத்தும் பொழுது df/dxஇன் மதிப்பு x²இன் வகையீடு 2x. 2xஐ xஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1 2 3 என்பது 0 ஆகிவிடும். df = 2x + 2 dx வலதுபுறம் வரப்ப வகையீடு dxன்னு ஆயிடும். df = x மற்றும் dxஇன் மதிப்புகளை பிரதியிடும் பொழுது
எக்ஸின் மதிப்பானது -0.5 + 2 பெருக்கல் dxஇன் மதிப்பானது 0.1. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 0.5 2 முறை பெருக்கும் பொழுது மதிப்பு 1 -1 + 2 பெருக்கல் 0.1 2 - 1 மதிப்பு 1 பெருக்கல் 0.1 ஒன்றால் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான் 0.1. டெல் எஃப் என்பது ஆக்சுவல் வேல்யூ, அதாவது சரியான மதிப்பு. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எப்படி கணக்கிடலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மதிப்புகளை ஒன்றொன்றையும் பிரதியிடறோம். எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு -0.5 ப்ளஸ் டெல் எக்ஸின் மதிப்பு 0.1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது -0.5 ஆகும். எஃப் ஆஃப் -0.5 0.1 கழிக்கும் பொழுது மதிப்பு -0.4. அடுத்து மைனஸ் எஃப் ஆஃப் -0.5. இரண்டு மதிப்புகளையும் எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதியிட்டு சுருக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது x² -0.4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பெருக்கல் -0.4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 என்பது -0.4 பிரதியிடும் பொழுது கிடைக்கக்கூடியது. அடுத்து -0.5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பெருக்கல் -0.5 ப்ளஸ் 3. மைனஸை இருமுறை பெருக்கும் பொழுது ப்ளஸ்ன்னு ஆகிடும். 0.4 பெருக்கல் 0.4 எனும் பொழுது மதிப்பு 0.16 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 0.8 ப்ளஸ் 3. அடுத்த மதிப்பு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0.5 பெருக்கல் 0.5 எனும் பொழுது 0.25 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 0.5 2 முறை பெருக்கிட்டோம்னா மதிப்பு 1ன்னு கிடைக்கும் ப்ளஸ் 3. இவற்றின் சுருக்கம் 3.06 பாசிட்டிவ் நம்பரை கூட்டிக்கிறோம், 0.8 அதிலிருந்து கழிக்கிறோம், 3.16. அடுத்த மதிப்பு பிராக்கெட்டில் 3 - 1 மதிப்பானது 2 2 ப்ளஸ் 0.25 என அமைகிறது. 3.16லிருந்து 0.8 கழிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு 16. 6 அப்படியே இருக்கும், 1 இருக்குது. 11 - 8 எனும் பொழுது மதிப்பு 3.2 2.36 - 2.25. எனவே டெல் எஃப்பின் மதிப்பானது 0.11. கணக்கிட வேண்டியது டெல் எஃப் மற்றும் டிஎஃப்பின் மதிப்புகள் தான்.